ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே சுகமாக இருப்பீர்களாக. எல்லாரும் ஷாப்பிங் என்றும் ப்ரோக்ராம் என்றும் எல்லா காரியங்களிலும் ஈடுபட்டிருக்கிற நாட்கள் இந்த நாட்கள். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக. அதிகாலை ஆராதனை 6 மணிக்கும் 9 மணிக்கும் ஆராதனை வந்து கலந்து கொள்ளுங்கள். மாலை 4:30 மணிக்கு யூத் சர்வீஸும் மாலை 6 மணிக்கு துதி ஆராதனை நடைபெறும். எல்லாவற்றிலும் வந்து கலந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. யோவான் சுவிசேஷம் 1, 2, 3 யோவான், வெளிப்படுத்தின விசேஷம், இவைகளெல்லாம் எழுதினவன் ஆண்டவருடைய அன்பின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிற யோவான். யோவானுடைய புத்தகத்தில் அன்புக்கு குறைவே இடையே, எங்கே பார்த்தாலும் நிறைய அன்பு. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 8 முதல் 7 முதல் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவோம், ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். நேற்றைய தினத்தில் கூட நான் உங்களுக்கு சொன்னேன், மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஏனென்று கேட்டால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்தினார் என்று சொல்லி 9, 10 வசனங்களிலே வாசிக்கிறோம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படி, நானும் நீங்களும் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இப்போ நம்மேல் அவர் ஏன் அன்பு வச்சார்னு கேட்டா, அந்த ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு. வேதத்தில் சொல்லியிருக்கு, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்ப நாம் பிழைக்கிறது அவராலே பிழைத்திருக்கிறோம். அடுத்த வசனத்தை சொல்லியிருக்கு, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஸோ அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டது? நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே அல்ல, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் சுவிசேஷம் 15:16 நம்ம வாசித்தால், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். அப்படியானால் நாம் விழுந்து போன இந்த நிலைமையை கண்டு நம்மை தூக்கி எடுக்கிறது மாத்திரமில்ல, உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்யத்தக்கதாய் தம்முடைய அன்பின் குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பி அவராலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் நம்மேல் அன்பு வைத்தார். ஸோ இந்த நாட்களில் நீங்கள் இயேசுநாதரை குறித்து எல்லாருக்கும் அறிவிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இயேசுவின் அன்பால் நிறைந்த வாழ்க்கை என்கிறது உலகம் காணும்படியாய் தேவனாய் கர்த்தர் உதவி செய்வாராக. ஏனென்று கேட்டால் நீங்கள் பிழைத்திருக்கிறது உங்களால் அல்ல, இது தேவனால் உண்டான கிருபை, இரக்கம். அந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அது எல்லாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை தருவாராக. நீங்களோ அந்த கிருபை இரக்கத்தினாலே தொடர்ந்து முன்னேற்றி செல்ல ஆண்டவரை குறித்து சகலருக்கும் சாட்சியாக இருக்க, சபைக்கு சாட்சியாக இருக்க கர்த்தர் நாட்டில் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்கள் எல்லா குறைவுகளையும் ஆண்டவராக இயேசுநாதர் தம்முடைய ஐஸ்வர்யத்தினாலே உங்களுக்கு மகிமையாய் நிறைவாக்குவாராக. பரிசுத்த பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தந்தை, இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளின்படி எங்கள் மேல் பாராட்டின அன்பு பெரிதப்பா. இந்த அன்புக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் மாத்திரம் வாழ எங்களை ஆசீர்வதி. எங்களுடைய தகுதி உம்மால் உண்டாயிருக்கிறது, அதை நாங்கள் அறிந்து உணர்ந்து உமக்கு நற்சாட்சிகளாக ஜீவிக்க உதவி. இந்த நாட்டில் ஏராளம் பேருக்கு இயேசுநாதரை குறித்து அறிவிக்க எங்களுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். நாம் பிழைத்திருக்கிறது அவருடைய அன்பினால பிழைத்திருக்கிறோம். God bless you abundantly again and again and again and again. Amen.